ஹாய் வணக்கம் மக்களே. இது பாப்பாவோட 4th பர்த்டேக்கு அவளே பலூனெல்லாம் அம்மா நானே ஊதிடுறேம்மா பலூன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அண்ணனுக்கு ஹோம் ஒர்க்கு 5 சப்ஜெக்ட்லேயும் எல்லா ஹோம் ஒர்க்கும் கொடுத்தனால அவன் அம்மா நான் ஹோம் ஒர்க் பண்ணலாம்மா பலூன் ஊதுறேம்மா அப்படின்னு. டேய் நீ படுறா நான் படுறேன் எப்படி பலூன் ஊதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே பலூன் எல்லாம் பம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு முடிச்சு போட தெரில. கடைசி நானே சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியாச்சு பலூன் ஊதி. அப்புறம் பர்த்டேக்கு அம்மா அப்பா அத்தை மாமா எல்லோரும் தங்கச்சிலாம் வந்துருந்துச்சுங்க. தங்கச்சி கொண்டு வந்து அந்த கிஃப்ட்டை என்ன தெரியுமா பண்ணாங்க, பர்த்டே கொடுத்த கிஃப்ட்டை ரூமில் ஓடி போய் ஒளிச்சு வச்சுட்டு வேகமாக வாங்கி இருக்குதா இல்லையா அப்படின்னு அப்பப்போ போய் கிஃப்ட்டை எட்டி எட்டி பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு ஆர்வமாக பார்த்துட்டு காணோமே நான் வச்ச கிஃப்ட்டை காணோமே அப்படின்னு சொல்லி தேடி ஓடி வந்துட்டாங்க ஆள். ஆச்சி நான் வச்ச கிஃப்ட் எங்கே இருக்குது Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Yasmi Papa. அம்மா கூட அது சாப்பிட்டுக்கிறது. பாப்பா கேக் கட் பண்ணி முடித்தோன்னா கூடன்னு ஓடிச்சு. எங்கே ஓடுது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு இப்போ வேகமாக போகுது அப்படின்னு பார்த்தா, இருமா நான் வர்றேன் நீ போ நான் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்கு பாப்பா சீக்கிரம் ஓடியா, உனக்கு துணூறுலாம் புதுசு கொடுக்கணும்ல, நைட்டாக லேட் ஆகிடுச்சு சாப்பிட்டு தூங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இருமா நான் வர்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேக்கப் பண்ண என்ன பண்ண போகிற மேக்கப்பு அப்படின்னு கேட்டால் ஒரு பாஞ்சு எடுத்துகிட்டு வந்து முகத்தில் அப்படியே டச்சப் கொடுக்குறாங்க. டிங் டிங் டிங்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு அது பண்ணுறதை பார்த்தா. அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் ஓடி அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள் நான் நல்லா தடவிக்கிறேன் பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தடவி முடிச்சுட்டு அப்புறம் துணூறு பூசி விட்டாங்க தாத்தா. துணூறு பூசிட்டு காசு வச்சு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு தாத்தா 2 தாத்தாவும் வச்சு கொடுத்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு நான் இதை வச்சு அம்மா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, நாளே என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுமா பாப்பா, நானே உனக்கு தெரியாமல் வாங்கி தரேஞ்சனாலும் கேட்கல நானும் வருவேன் அப்படி சொல்லி அடம் பிடிச்சி நாள் கூட்டிகிட்டு போய் 2 டாய்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு பாப்பா இப்படி கொடுத்தா அதுக்கு பேர் கிஃப்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. பரவாயில்லம்மா நான் இப்படியே எனக்கு இதே மாதிரி எல்லா பர்த்டேக்கும் நானும் வருவேன் திங்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் அதுக்கு நான் கிஃப்ட்டு கொடுக்க முடியல, என்னையவே கூட்டிகிட்டு போய் வாங்கினனால. அப்புறம் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு பாப்பா. லைட் வருதான்னு பாரு. யார் வாங்கி கொடுத்தா வாட்ச் அழகா இருக்கு. யார் கொடுத்த கிஃப்ட்? யார் கொடுத்தாங்க இந்த கிஃப்ட்? இது லைட் எரிதான் பாப்போம். சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கே. தேங்க்யூ ஆச்சி சொல்லு. இங்கே பாரு இனியா உன் கிஃப்ட்டுக்குள்ள என்னடா இருக்கு? நீ உன் பிறந்தநாள் என்னப்பா ஆஃப் பண்றதா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கா? கழட்டிட்டியா? இதையும் கழட்டிட்டா? இது என்ன பூவும் சேர்த்து கழட்டிட்டியா? என்னது அது?
கொண்டு கொண்டு போய் எங்க பதுக்குதுன்னு தெரியல. ரூம்ல போய் பதுக்கி வச்சுறது. ரூம்ல போய் எங்க போய் வச்சுட்டு வர நீ? எங்க போயிருக்கீங்க? எங்க போயிருக்கீங்க? என்ன ரூம்ல தனியா இடம் பிடிச்சு கொடுத்திருக்கீங்களா ரகசியமா? அப்பா கூப்பிடுறா. அண்ணன் பர்த்டேக்கு அண்ணனுக்கு 2 gift கிடைக்கும். உன் பர்த்டேக்கு உனக்கு 2 gift. பாப்பா வந்து நல்லா இனியனை வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு மட்டும் gift இருக்குடா உனக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இனியன் வந்து அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து உங்ககிட்ட என்னமோ சொல்லுது பாருங்களேன். இங்க வா.